இளந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد يسألونك ماذا أحل لهم قل أحل لكم الطيبات وقال رسول الله صلى الله عليه وسلم أيها الناس إن الله طيب لا يقبل إلا طيبا صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعيذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, ஈருலகல் தலைவர் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், கண்ணியம் நிறைந்த அவர்களுடைய தோழர்கள், இன்னும் தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும், உலகெங்கிலும் வாழுகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய ஸலாத்தும் சலாமும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக, சிறப்பான இந்த ஃபிக்ஹ் ஆய்வு மாநாட்டில் முன்னிலை வகிக்கின்ற தாவூதியா அரபிக் கல்லூரியின் மதிப்பிற்குரிய நிர்வாக பெருமக்களே, இந்த பள்ளிவாசலின் மதிப்புக்குரிய நிர்வாகிகளே, பெருந்தரளாக வருகை தந்திருக்கிற முதுபெரும் ஆலிம்களிலிருந்து சமீபத்தில் பட்டம் வாங்கிய இளம் ஆலிம்கள் வரை என்று இல்லாமல் அதையும் தாண்டி பயின்று கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களும் அமர்ந்திருக்கிற வீற்றிருக்கிற ஒரு சபையில் பேசுவதற்காக நிறுத்தப்பட்டிருக்கிற நான் அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் இடையிலே இருக்கிறேன். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அல் ஈமானு பைனல் ஹௌஃபி வர் ரஜா. அதை இப்போ நான் உணர்வு பூர்வமாக அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ஒரு புறம் பார்த்தால் முதுபெரும் உலமாக்கள், அவர்களிடத்தில் நான் மண்டியிட்டு ஓதியிருப்பேன். அந்த மாதிரி உஸ்தாதுமார்களும் இருக்கிறார்கள். நான் ஓதும் காலத்தில் நான் ஓதிய இடத்தில் இல்லாவிட்டாலும் வேறு எங்காவது சிறப்பான உஸ்தாது பணியை மேற்கொண்டிருப்பார்கள். அத்தகைய வயதில் இருக்கிற முதுபெரும் ஆலிம்களுக்கு மத்தியில் நாம் ஆய்வுரை வழங்குவதா அப்படிங்கிற ஒரு அச்சம். பல நாட்களாக வருடக்கணக்கிலே முகம் பார்த்து பாடம் நடத்திய மாணவர்கள் எல்லாம் முன்னால் இருக்கிறார்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஆதரவு ஒரு பக்கம். அந்த ஆதரவும் கூட சில நேரம், அந்த நேரத்தில் தானே மாணவர், இப்போ அவங்க பெரிய பெரிய மதரசாக்களுக்கு முதர்ரிஸ்ங்களாக, பெருபெரும் ஜாமியா மஸ்ஜிதுகளுடைய தலைமை இமாம்களாக இருக்கிற அவர்களுக்கு மத்தியில் பேச போகிறோம், பார்த்து பேச வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, தாவூதி உலமாக்கள் வாட்ஸ்அப் தளத்தில் அடிக்கடி ஏதாவது சில விஷயங்களை பற்றி வாத பிரதிவாதங்கள் செய்வதுண்டு. எல்லாவற்றையும் முழுமையாக கேட்பதற்கான அவகாசம் எனக்கு கிடைப்பதில்லை. அது என்னுடைய ஒரு துர்பாக்கியம் என்றாலும் கூட, எப்பொழுதாவது சில நேரம் கேட்கிற போது, ஓ, இந்த தாவூதி இவ்வளவு விவரமாக பேசுகிறாரா,
இவ்வளவு ஆழமாக பேசக்கூடிய தாவூதிகளை வைத்துக்கொண்டால் நாம் போய் ஆய்வுரை வழங்கப் போகிறோம் என்றெல்லாம் நினைப்பதுண்டு. அதனால மாணவர்களுக்கு முன்னால தானே பேச போறோம் அப்படிங்கிற அந்த ஆறுதல் வருவதும் கொஞ்ச நேரத்தில் போவதுமாக இருக்கிறது. அல்லாஹுடைய நாட்டப்படி எனக்கென்று வழங்கப்பட்ட தலைப்புகளில் இருந்து ஒரு சில குறிப்புகளை முடிந்தவரை எளிதில் புரியும்படி அதை தொகுப்பாக ஒரு முறைப்படுத்தி வரிசைப்படுத்தி எனக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்குள் முடிக்க முயற்சி செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். கண்ணியம் நிறைந்த ஆலிம் பெருமக்களே, ஹலால் உணவு பிரச்சனைகளும் தீர்வுகளும் அப்படிங்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கு. ஹலால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஹலால் என்று சொன்னால் என்ன? சாதாரணமாக ஹலால் என்று சொன்னால் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது, சட்டப்பூர்வமானது என்பதாக புரிந்து கொள்ளலாம். தாரீஃப் என்று நாம் பார்க்கிற போது, வரை விலக்கணமாக அதை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது, அல் ஹலாலு குல்லு ஷைஇன் லா யுஆகபு அலைஹி பிஸ்திமாலிஹி, எந்த காரியத்தை செய்வதனால் அல்லது ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்துவதனால் இறைவனிடத்தில் தண்டனை கிடைக்காதோ அந்த மாதிரியான எல்லாம் ஹலால். அப்படின்னா அல்லாஹுவால, அல்லாஹுடைய தூதரால நாம் செய்வதற்கோ பயன்படுத்துவதற்கோ அனுமதிக்கப்பட்டது என்று புரிந்து கொள்ளலாம். ஹலால் என்பது அது உணவில் மட்டும் இருக்கிறது என்பதல்ல. ஆலிம்களாகிய நமக்கு அது தெரியும். ஆனால் நிறைய பேர் ஹலால் என்பது வெறும் உணவில் மட்டும்தான் என்று புரிந்து கொண்டிருப்பது உண்டு. ஹலால் என்பது நம்மிடம் வெளிப்படும் செயல்களிலும் இருக்கிறது, நாம் பெரும் வருமானத்திலும் இருக்கிறது, நாம் மனதில் கொள்ளும் நம்பிக்கையில் கூட, நம் மனதில் தோன்றும் எண்ணத்தில் கூட ஹலால் ஹராம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அவைகளை விலாவாரியாக சொல்வது பேச வேண்டிய அவசியமான தலைப்புகளுக்கு இடையூறாக அமையும் என்ற காரணத்தினால இதை மேல் போக்காக கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கண்ணியம் நிறைந்த ஆலிம் பெருமக்களே, ஹலால் உணவுனுடைய முக்கியத்துவம் என்பது இந்த காலத்தில் என்று இல்லாமல் எல்லா காலத்திலுமே அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றுதான். ஷரீஅத்தில் ஹலால் உணவை முஸ்லிம்கள் உட்கொள்ள வேண்டும், அதாவது இறைவனால் அனுமதிக்கப்பட்டதைத்தான் உட்கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக நடக்கிற போது பாவமாகிவிடும், அல்லாஹுவால் தண்டிக்கப்படும் என்பது ஒரு புறம் இருந்தாலும், ஹலால் உணவு என்பது இறைவனிடத்தில் நாம் வைக்கும் கோரிக்கை, நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் துஆ, அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்ணும் உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். நாம் நிறைவேற்றுகின்ற இபாதத், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நாம் உண்ணும் உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் தூய்மை அடைந்து அது பக்குவப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நாம் உண்ணும் உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற செல்வத்திலேயும் நம்முடைய ஆயுளிலேயும் பரக்கத் ஏற்பட்டு அது நிறைய நன்மைகளுக்கு காரணமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நாம் உண்ணும் உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கோரிக்கை வைப்பார்கள். உதுல்லாஹ அன் யஜஅலனி முஸ்தஜாபத் தஅவா, நான் கேட்கும் துஆக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு உயர்ந்த நிலையை அடைகின்ற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தர வேண்டும். அதற்கு நீங்கள் துஆ செய்யுங்க. உங்களுடைய துஆவுனால இறைவனிடத்தில் நான் முஸ்தஜாபு தஅவாவாக மாற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான வழிமுறையை சொல்லிக் கொடுத்தார்கள்.
யா சஅத் அத்திப் மத்அமக தகுன் முஸ்தஜாபத் தஅவா. சஅதே, உங்களுடைய உணவை ஹலாலானதாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு காரியத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தால் நீங்கள் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய பெரும் அந்தஸ்துக்குரியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் ஹலால் உணவு என்பது நம் வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியமானது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிகாட்டுதலின்படி தன் வாழ்க்கையிலே முழுக்க ஹராமை ஒதுக்கி ஹலாலுக்கு மட்டுமே அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், அதில் கவனமாக இருப்பார்கள். அதன் பலனாக அவர்கள் துஆ அங்கீகரிக்கப்பட்ட மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றார்கள். அதற்கு நிறைய வரலாற்று எடுத்துக்காட்டுகள் இருப்பதை பார்க்கிறோம். வரலாறுகளிலே நாம் கேள்விப்படுகிறோம். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து கூஃபாவில் வாழ்ந்த ஒருவர் அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தவறான புகார் சொல்லிவிடுகிறார். ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இல்லாத சில விஷயங்களை இவராக அபாண்டமாக பழி கூறி விடுகிறார். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதன் மூலமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிருப்பீங்க, அந்த மக்கள் புகார் சொல்ற மாதிரி நடந்திருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை. ஆனாலும் மக்களிடம் இப்படிப்பட்ட ஒரு குறைபாடு விமர்சனம் வந்ததற்கு பிறகு நான் தொடர்ந்து உங்களை அந்த பொறுப்பில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பதவி நீக்கம் பண்ணாங்க. ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, என்னை பற்றி இவர் சொன்ன புகார் அது உண்மை அல்ல, உண்மையில்லாத ஒரு புகாரை சொல்லிவிட்டார். அப்படி சொல்லிவிட்ட காரணத்தினால அவங்க மனம் வெதும்பி ஒரு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம இன் கான அபுதுக ஹாதா காதிபா, உன்னுடைய இந்த அடியார் பொய் பேசியிருப்பார் என்று சொன்னால், காம ரியாஅன் வ சும்அத்தன், மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யமாக வேண்டும், தான் ஒரு விவரமானவன், நியாயத்தை பேசுபவன் என்று தன்னை பெரிதாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற வெறும் உள்நோக்கத்திற்காகத்தான் இதை செய்தார். அதில் எதிலுமே உண்மை இல்லை என்ற நிலை இருந்துச்சுன்னா, ஃபஅத்தில் உம்ரஹு வ அத்தில் ஃபக்ரஹு வ அர்ரிலுஹு பில் ஃபிதன், மூன்று விஷயம் குறித்து அவருக்கு எதிராக துஆ செய்துறாங்க. இது நீண்ட வரலாறு. அந்த மூணு விஷயத்தின் மூலமாகவும் அவர் பாதிப்புக்குள்ளானார் என்று பார்க்கிறோம். பிற்காலத்தில் ரொம்ப வயதாகி தன்னுடைய புருவம் எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு அவர் சுற்றி திரிந்தார். யாரையாவது பார்க்கிறதுன்னு சொன்னா கையை வச்சு புருவத்தை இப்படி தூக்கிட்டு தான் யாருன்னு பார்ப்பார். இந்த நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டதற்கான காரணத்தை அவர்களே சொல்வார்கள். அசாபத்னி தஅவத்து சஅத், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கெட்ட துஆ என்னை பாதித்து விட்டது என்று அவரே சொல்வார். இந்த அளவுக்கு ஹலாலான உணவுக்கு ஷரீஅத்திலே மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த ஹலாலான உணவு, அது பற்றிய விவரம், அது சார்ந்த சட்ட விளக்கம், இதிலே நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் இன்று எந்த அளவுக்கு தெளிவற்ற நிலையில் இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் இந்த தலைப்பு ஏன் இந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு தம்பதி ஆன்லைன் வழியாக ஒரு ஃபத்வா ஒன்று கேட்டிருக்கிறார்கள். அந்த ஃபத்வா எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, நானும் என் கணவரும் மருத்துவ படிப்புக்காக வெளிநாட்டில் வசிக்கிறோம். ஹலால் உணவு கிடைப்பது எங்களுக்கு இங்கும் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. ஹலால் என்றால் என்ன என்று நாங்கள் தெரிய விரும்புகிறோம் சொல்லி நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. அதாவது பன்றி தவிர மற்ற பிராணிகள் அனைத்தும் ஹலால், அப்படித்தானே அப்படின்னு அவங்களே ஒரு பதில கேட்கிறாங்க. அல்லது அறுக்கும் போது அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டிருக்கணும், அப்படியா? பன்றி அல்லாத ஆடு மாடு போன்றவைகள் அறுத்தால் கூட முஸ்லிம் அறுத்திருக்க வேண்டும், பிஸ்மில்லா சொல்லி அறுத்திருக்க வேண்டும் அப்படின்னு யார்கிட்டையோ சட்டம் கேள்விப்பட்டிருக்கிறதுனால அதன் மீது அவங்களுக்கு சந்தேகம் வந்து
இவ்வளவு காலமாக தாங்கள் புரிந்து வைத்த விஷயத்தையும் முதல் கேள்வியாக வைத்து இடையில் யாரோ தனக்கு விளக்கம் சொல்லியிருப்பது பற்றியும் எடுத்து சொல்லி அதில் கேள்வி கேட்டிருந்தார்கள். அந்த கேள்விக்கான பதில் பின்னால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இந்த ஃபத்வாவுடைய விஷயத்தை நான் இங்க குறிப்பிடுவதற்கு காரணம், சமூகத்துடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது. வெறும் பன்றி தான் ஹராம், அதை தவிர பாக்கி எதுனாலும் எப்படினாலும் அது ஹலால் தான் என்பது போன்ற ஒரு எண்ணத்தில் இருப்பதாக இந்த கேள்வியை நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறது. ஹலால் உணவு கிடைப்பதில்லை. இன்று பிரச்சனைகள் இருக்கிறதா? ஏன்னா பிரச்சனைகளும் தீர்வுகளும் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பிரச்சனைகள் இருக்கிறதா என்றால் இருக்கத்தான் செய்கிறது. நிறைய நடைமுறையிலே நாமே அனுபவப்பட்டிருப்போம். குறிப்பாக பயணம் மேற்கொள்கிற போது பயணங்களிலே நமக்கு நம்முடைய பசியை தீர்த்து கொள்வதற்கு ஹலாலான உணவை தேடி அலைய வேண்டியது இருக்கிறது. ஒரு மாதத்திற்கு முன்பு சில ஆலிம்களோடு பெங்களூர் பயணம் போயிருந்தோம். இந்த தாவூதி பேரவையினுடைய ஃபிக்ஹ் ஆய்வு மாநாட்டு வேலையாகத்தான் போயிருந்தோம். நேர நெருக்கடியினால தொடர்ந்து மதிய உணவுக்கான நேரமே கிடைக்கல. பெங்களூர்லேருந்து திரும்பி வரக்கூடிய வழியில் ஒசூரில் நாங்கள் என்ன செய்கிறோம்னா சாப்பாட்டுக்காக ஒரு இடத்த தேடுறோம். அசருக்கு பிறகு ரஹ்மத் ஹோட்டல்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்தில் கண்ணுக்கு தெரியுதா, நம்ம அங்கே போகலான்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா அவங்க ஷட்டரை இழுத்து விட்டு இன்னைக்கு கடை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கேருந்தே ஒருத்தன்ட்ட விசாரித்ததுக்கு நீங்கள் எதிர்த்த மாதிரி போனீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி கடை இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லான்னாங்க. ஆம்பூர் பிரியாணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே முஸ்லீம் அல்லாதவர் அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு அடையாளமாக கல்லாவுக்கு மேலே அதுக்கான சில சின்னங்கள் ஃபோட்டோக்கள் எல்லாம் இருக்கிறது. அதை பார்த்ததற்கு பிறகு வேற கொஞ்சம் தள்ளி போய் பாருங்க, அங்கே இன்னொரு ஆம்பூர் பிரியாணி இருக்குன்னாங்க. அங்கே இதை விட பெரிய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் ஹஜ்ரத் இங்கே இருக்குது பாருங்க நியூ ஆம்பூர் பிரியாணின்னு, இந்த நியூ ஆம்பூர் பிரியாணியை தான் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் உள்ளரையும் உள்ளத்தில் போயிட்டார். அப்புறம் விசாரிச்சாதான் தெரியுது அதுவும் முஸ்லீம் நடத்தக்கூடிய கடை அல்ல. என்ன பிரச்சனைனா, இந்த பெயர்களை பயன்படுத்தினால் பாய்மார்கள் சாதாரணமாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக பேரை மட்டும் முஸ்லிம்களை ஈர்ப்பது போன்று வைத்துக்கொண்டு ஹலாலுடைய முறைகளை அறவே பேணாதவர்களாக அல்லது அது பற்றி எந்த அக்கறையும் இல்லாதவர்களாக சாப்பாட்டு கடைகளை நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ குறிப்பாக பயணத்தில் நமக்கு ஹலால் உணவு என்பது பெரும் பிரச்சனையாக அமையத்தான் செய்கிறது. இப்போ ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்கள், இந்த சட்டங்களை எல்லாம் குறிப்பாக குற்றவியல் சட்டங்கள். நான் அசல் விஷயத்துக்கு போறதுக்கு முந்தி சில துணுக்கு குறிப்புகளை சொல்லிவிட்டால் பின்னால் சொல்ல போகிற விஷயங்களை எளிதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொன்றோடு நாம் இணைத்து பார்த்து இதனால் தான் இப்படி சட்டம் இருக்கிறது என்று நாமே முடிவு செய்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் நம்முடைய மார்க்கத்தில் அல் மகாசிதுல் ஹம்சா என்று சொல்வார்கள். 5 அவசியமான விஷயங்களை பாதுகாப்பதுதான் இஸ்லாத்துடைய சட்டங்கள், குறிப்பாக குற்றவியல் சட்டங்களுடைய நோக்கங்களாக இருக்கிறது. ஒன்று, நாம் நம்முடைய மார்க்கத்தை பாதுகாத்தாக வேண்டும். இரண்டாவது, நம் உயிரை பாதுகாத்தாக வேண்டும். மூன்றாவது, அறிவை பாதுகாக்க வேண்டும். நான்காவது, தன் கௌரவத்தை, தன்னுடைய சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும். ஐந்தாவது, நம்முடைய செல்வத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த 5 பாதுகாப்பும் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிற காரணத்தினால தான் முஸ்லிமாக இருக்கிற ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாருன்னு சொன்னா, அவர் இஸ்லாமிய நாட்டில் வாழ்பவராக இருந்தால் ஷரியா சட்டப்படி ஹத்துல் இர்திதாத், அவர் முர்த்தத்தானதனால அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஹத் என்பது அவர் மீது செல்லுபடியாகும். அது இது எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி எல்லாருமே கையில் எடுக்க முடியாது. இஸ்லாமிய அரசாங்கத்துடைய பொறுப்பு அது. அப்போ இர்திதாதுனால
ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கலாம் அப்படிங்கிற சட்டம் ஏன் வந்துச்சுன்னா, முஸ்லிமா இருக்கிற ஒருவர் எளிதில் இஸ்லாத்தை விட்டு போகலாம் என்று இஸ்லாம் அனுமதிக்குமானால், காலப்போக்கில் இஸ்லாமுக்கு உருவகமே இருக்காது, மக்கள் யாரும் பின்பற்றக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹு தாலா இஸ்லாம் என்னும் இந்த தீனை பாதுகாக்கிறான். எப்படி பாதுகாக்கிறான்? அதை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களின் வாயிலாகத்தான் பாதுகாக்கின்றான். அதனாலதான் இர்திதாதுக்கு அந்த ஹத்து என்று தண்டனை என்று ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உயிரை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கிசாஸ், பழிக்கு பழி வாங்குதல். ஒருவர் இன்னொருவரை அநியாயமாக கொலை செய்து விட்டால், அதுவும் இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகிற நாடுகளிலே பழிக்கு பழி வாங்கும் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்துவது என்பது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும். இப்படி ஒரு பழிக்கு பழி தீர்க்கப்படும் என்ற எண்ணம் வருகிற போது ஒருவர் அநியாயமாக இன்னொரு மனிதனை கொலை செய்ய மாட்டார். இதன் மூலம் உயிருக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல அறிவை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் அறிவை கெடுக்கக்கூடிய மது, போதைப் பொருள் இவைகளை பயன்படுத்தக்கூடியவருக்கென்று சில தண்டனை, கசையடி இதெல்லாம் ஷரியத்திலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தன் கௌரவத்தையும் தன்னுடைய சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விபச்சார குற்றத்தை அதை ஹராம் என்று தடுத்தது மட்டுமல்ல, யாராவது அதை மீறி செய்தால் அதற்கென்றும் தண்டனைகள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. திருமணம் ஆனவர்கள் விபச்சார குற்றம் புரிந்தால் என்ன தண்டனை, திருமணம் ஆகாமல் செய்தால் என்ன தண்டனை என்று விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தன்னுடைய செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது மார்க்கத்தில் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிற காரணத்தினால்தான் திருட்டு குற்றத்திற்கு ஹத்து என்று சொல்லி தண்டனை என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 விஷயங்களை பாதுகாப்பது என்பது ஷரியத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்டவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அவைகளை 4 வகையாக வரையறுத்து 4 பெரும் காரணங்களுக்காக அவைகள் ஹராமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஹலாலை பற்றி பேசுகிற போது ஹராமை நாம் தொட்டு பேசாமல் இருக்க முடியாது. மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, எல்லா தடை செய்யப்பட்டவைகளையும் மொத்தமாக வைத்துக்கொண்டு 4 காரணங்களில் ஏதாவது ஒரு காரணத்தினால் அது தடை செய்யப்பட்டிருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஏதாவது ஒரு விஷயத்துல 1, 2, 3 காரணம் கூட சேர்ந்து இருக்கும், அது வேறு விஷயம். ஒன்று முதிஹிபாத்துல் அக்ல், நம்முடைய அறிவை பாதித்து விடக்கூடிய, நம்முடைய அறிவை நீக்கிவிடக்கூடிய ஆபத்தை விளைவிக்கும் காரியங்கள், அது எல்லாமே நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. மது அல்லது போதை தரக்கூடிய வேற பொருள் மாதிரி. 2வது விஷயம் அஸ்ஸுமூம், விஷம் கலந்த உணவு. மனிதனுக்கு விஷமாக நஞ்சாக அமையக்கூடிய அந்த உணவு பூரா மனித உயிருக்கு அது ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அது ஹராமாக்கப்பட்டுள்ளது. 3வது நஜிஸாக இருக்கிற விஷயங்கள், எது ரொம்ப அசிங்கமானவைகளாக இருக்கிறதோ, அசுத்தமானவைகளாக இருக்கிறதோ அவைகள் பூரா ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமா ரத்தம் ஹராமாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த ரத்தம் நஜிஸ் அப்படிங்கிறதுனால ஹராமாக்கப்பட்டிருக்கு. அல் முஸ்தக்தராத், மனித இயல்பு அருவருப்பாக கருதும், மனசுக்கு வெறுப்பானவை அப்படிங்கிறதுனாலையும் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இப்படி பின்னால நாம ஹராம் என்று எவைகளையெல்லாம் சொல்கிறோமோ மொத்தத்துக்கும் கொண்டு வந்து நாம் அதை வரிசைப்படுத்தி பார்த்தோம் என்றால் இந்த 4 காரணங்களிலே ஏதாவது ஒரு காரணத்திற்காக அவைகள் ஹராமாக்கப்பட்டிருக்கும். ஹராமாக்கப்பட்டவைகள் ஹலாலாக்கப்பட்டவைகள் என்று பேசுகிற போது நாம் உணவாக உட்கொள்பவைகளில் உயிரினங்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. பெரும்பாலும் ஹலால் ஹராமுடைய சட்டங்கள் என்பது உயிரினங்களிலே தான் நமக்கு பெரும் பிரச்சனைகளாக அமைகிறது. தாவர வகைகள், தானிய வகைகள், இதில் மனித உடலுக்கு சத்து சேர்க்கக்கூடியதாக, மனிதனுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக எது இருக்கிறதோ அது பூராம் ஹலால். எது நச்சுத்தன்மை வாய்ந்ததாக,
நஞ்சாக மனித உயிருக்கு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு கேடாக இருக்குமோ அதெல்லாம் ஹராம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அல் பர்ரியு அல் பஹ்ரியு, திடல்வாழ் உயிரினம் கடல்வாழ் உயிரினம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிச்சு சட்டம் சொல்லலாம். அதாவது நிலத்தில் வாழ்பவை நீரில் வாழ்பவை என்று எளிதாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். நிலத்தில் வாழும் உயிரினங்கள் அப்படிங்கிறது மொத்தம் 3 வகையாக இருக்கின்றன. ஒன்று அறவே இரத்தம் இல்லாத உயிரினங்கள், அதுல இரத்தமே இருக்காது. விட்டில் பூச்சி மாதிரி, குளவி, சிலந்தி பூச்சி, தேள், இது போன்றவைகள் எல்லாம் இரத்தமே இருக்காது. இந்த மாதிரி வகை உயிரினங்களாக இருந்துச்சுன்னு சொன்னா விட்டில் பூச்சி மட்டும் விதிவிலக்கு. இதை தவிர இந்த வகையில் இருக்கிற எல்லாமே தடை செய்யப்பட்டவைகள். இரண்டாவது, அறவே இரத்தம் இல்லாத உயிரினங்கள் என்பது ஒரு வகைன்னு சொன்னா, இரண்டாவது வகை இரத்தம் இருக்கும், ஆனா அந்த இரத்தம் ஓடும் தன்மை உள்ள இரத்தமாக இருக்காது. இப்போ மீனை கூட அறுத்தம் சொன்னா இரத்தம் கசியுது, ஆனா கோழி அறுத்தா இரத்தம் கசியாது, பீரிட்டு வெளியே தெரிக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, இதுல ஓடும் ரத்தம் இருக்கிறது, அதனாலதான் இடையில நரம்பு கட்டான உடனே ஓடிக்கொண்டிருந்த அந்த வேகத்துல வெளியே பீச்சு அடிக்கிறது. மீனில் அங்கங்கே ரத்தம் இருக்கும், ஆனால் அந்த இரத்தங்களுக்கு ஓடும் தன்மை கிடையாது. அப்போ இரத்தம் உண்டு ஆனால் ஓடும் தன்மை இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட உயிரினங்கள் நிறைய இருக்கு. பாம்பு இருக்கு, பல்லி இருக்குது, பெருச்சாளி இருக்குது, இது போன்று பூமியிலே சுற்றி திரியக்கூடிய புழு பூச்சிகள். இவற்றில் உடும்பு அப்படின்னு சொல்லி ஒரு உயிரினம் இருக்கு இல்லையா, அது விஷயத்துல மட்டும்தான் மதுஹபுகளில் சட்ட வித்தியாசம் இருக்கு. இப்போ ஹனஃபி மதுஹபில் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வேறு சில மதுஹபில் அதை சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எந்த உயிரினத்தில் இரத்தம் இருந்து அந்த இரத்தம் ஓடும் தன்மை உள்ளதாக இல்லையோ அதுல உடும்பு நீங்களாக மற்றது பூரா தடை செய்யப்பட்டவைகள் தான். மூன்றாவது, இரத்தம் இருக்கும் ஆனால் ஓடக்கூடிய தன்மை உள்ள இரத்தம் இருக்கும். இவைகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விவரம் இருக்கு. முஸ்தஅனிஸ், முஸ்தவஹிஷ் என்று 2 வகையாக பிரிக்கலாம். மனிதனோடு வாழக்கூடியது, மனிதனை விலகி வாழக்கூடியது. அதாவது வீட்டு பிராணிகள், காட்டு பிராணிகள் என்று சொல்லி எளிதாக புரிந்து கொள்ளலாம். மனிதனை பார்த்தாலே வெறுண்டு ஓடும் தன்மை உள்ளவைகள் அல்ல. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, மனிதனோடு இணைந்து வாழக்கூடிய வீட்டு பிராணிகள் அப்படிங்கிறது ஆடு மாடு இருக்கு, நாய் பூனை எல்லாம் இருக்கு. இது எல்லாமே மனிதனோடு இணைந்து வாழும் குணம் கொண்டது. இவற்றில் ஹலாலானவனும் இருக்கின்றன, ஹராமானதும் இருக்கின்றன. பூனை நாய் போன்றவைகள் எல்லாம் ஹராமுக்கு உதாரணம், ஆடு மாடு போன்றவைகள் எல்லாம் ஹலாலுக்கு உதாரணம். மனிதனோடு வாழாத காட்டு உயிரினங்கள் இருக்கிறது அல்லவா, அவைகள்ல ஹலால் வகை உயிரினமும் இருக்கு, ஹராம் வகை உயிரினமும் இருக்கு. மான், காட்டு மாடு, காட்டு ஆடு இவைகளெல்லாம் ஹலாலானவைகள். மனிதனை விலகி வாழக்கூடிய அந்த பிராணிகளில ஹராமை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதற்கு ஊசி பல்லு இருக்கிறதோ, நாபு என்று சொல்லி அரபியில சொல்லுவாங்க, நம்முடைய 2 முன் பல்லு, அந்த 2 முன் பல்லுக்கு அடுத்ததாக ஒரு பல்லு சொல்லி பார்த்தோம் என்றால், நீரில் வாழும் உயிரினங்கள்ல மீன் இனம் மட்டும் ஹனஃபி மதுஹபுல ஹலால். அதை தவிர மீன் இனம் இல்லாத வகை எதுவாக இருந்தாலும் அவைகளை சாப்பிடுவது ஹராம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த மீனும் கூட, மீனுடைய விஷயத்துல ஒரு குறிப்பு என்னன்னு சொன்னா, இயல்பாக இறந்து தண்ணீரில் அது மிதக்கிறது, சுயமாகவே செத்து போய் தண்ணியில மிதக்கும், மல்லக்க கிடக்கும். அந்த மாதிரி மீனா இருந்தா அதுக்கு அரபியில தாஃபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
அந்த தாஃபி வகை மீனை நீங்கள் தவிர்த்துக்கங்கன்ற ஹதீஸில் வருது. ஃபிக்ஹ் கிதாபுகளில் அது சம்பந்தமாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அம்மல்லதி யஈஷு ஃபில் பஹரி ஃபஜமீஉ மா ஃபில் பஹரி மினல் ஹயவானி முஹர்ரமுல் அக்லி. கடலிலே வாழக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்துமே சாப்பிடுவது ஹராம், இல்ல சமக்க ஹாசத்தன், மீன் இனத்தை தவிர என்று கிதாபுகள் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஃபைன்னஹு யஹில்லு அக்லுஹு இல்லா மா தஃபா மின்ஹு. இந்த மீனிலும் கூட எது தாஃபி என்ற நிலையை அடைந்து விட்டதோ அவைகளை தவிர மற்றவைகளை உண்ணுவது ஹலால் என்று கிதாபுகளில் வந்திருக்கிறது. அதுக்கு அடிப்படை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் அது பற்றி சொல்லப்பட்டது. நஹா அன் அக்லி தாஃபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாஃபி என்ற அந்த நிலை அடைந்து விட்ட சுயமாக செத்து மிதக்கின்ற மீன்களை சாப்பிடுவதை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்கிறாங்கன்னு ஹதீஸ் வருது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, லா தபீஉ ஃபி அஸ்வாகினா தாஃபிய. நம்முடைய மார்க்கெட்டுகளில் கடைகளில் தாஃபி வகை மீனை நீங்கள் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இது கடல்வாழ் உயிரினம், திடல்வாழ் உயிரினம், அவைகளில் எது சாப்பிட அனுமதிக்கப்பட்டது என்ற விவரங்களை உள்ளடக்கியது. அடுத்து, உண்ணுவது அனுமதிக்கப்பட்ட பிராணிகளில் கூட அதனுடைய உயிர் எப்படி பிரிந்தது என்பதை பொறுத்து அதனுடைய சட்டம் மாறுபடுவதுண்டு. சாப்பிடுவது அனுமதிக்கப்பட்டது தான் ஆடு. ஆனால் அது மேலே ஒரு மரம் விழுந்து அந்த மரம் கழுத்தை அப்படியே அழுத்தி பிடிச்சதுல இறந்து போச்சு. அப்போ அது மைத்தத், சுயமாக செத்து போனது அப்படிங்கிற அந்த நிலையை அடைந்து விடுகிறது. அப்படிப்பட்டவைகளை சாப்பிடலாமா அப்படின்னா கூடாது. ஏன்னா ஷரியா முறைப்படி அறுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது ஹலாலான பிராணிகளிலும் கூட கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இந்த சட்டம் நீரில் வாழும் உயிரினங்களுக்கு பொருந்தாது, விட்டில் பூச்சிக்கும் பொருந்தாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ரெண்டையும் தனியாக அதனுடைய விதிவிலக்கை பற்றி தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அப்போ ஷரியா முறைப்படி அறுத்து அதை நாம் பயன்படுத்துவது தான் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஷரியா முறையில் அறுப்பது அப்படின்னா என்ன? உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணிகளை ஷரியாத் முறைப்படி அறுக்க வேண்டும் என்பது அறுக்கும் முறை தெரிந்த ஒரு முஸ்லிமான மனிதர், சிறு வயதுடையவராக இருந்தாலும் கூட அறுக்கும் முறை தெரிந்தவராக இருந்தால் அறுக்கலாம் அப்படின்னு சொல்லி வருது. ஒரு மனிதர் அல்லாஹுடைய திருநாமம் கூறி 4 நரம்புகள் துண்டாகும் விதத்திலே அறுக்க வேண்டும். ஒன்று உணவு குழாய். அறுக்கும்போது அதனுடைய நாடி பகுதி எங்க போய் முடிகிறதோ அந்த இடத்துல அறுக்கும்படி சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அங்க உணவு குழாய் நல்லா வெளியே தள்ளிக்கிட்டு தெரியும். அப்போ அறுக்க வேண்டிய அந்த 4 விஷயங்களில் உணவு குழாய் என்பது ரொம்ப முக்கியம். இன்னொன்று மூச்சு குழாய், அடுத்து 2 இரத்த நாளங்கள். உணவு குழாய் மூச்சு குழாய்க்கு அடுத்து வலது இடது பக்கமாக அந்த நரம்புகள் இருக்கும். இந்த 4 நரம்புகளும் துண்டாகும் விதத்தில் அறுக்க வேண்டும். குறைந்தபட்சம் இந்த 4ல் ஏதாயிலும் ஒரு 3 அதிகபட்சமானவைகள் துண்டாகிட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஃபிக்ஹுடைய கிதாபுகளிலே நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஷரியாத் முறையிலே அறுக்கப்பட்ட பிராணிகளாக இருந்தாலும் கூட அவற்றிலையுமே சில உறுப்புகளை சாப்பிடுவது தடுக்கப்பட்டிருக்கு. ஹலாலான பிராணி, ஷரியா முறைப்படி அறுக்கப்பட்டிருக்கிற பிராணி, ஆனாலும் கூட அதில் உண்ணுவது தடை செய்யப்பட்ட சில உறுப்புகள், இரத்தம், அது ஹராம். அதே மாதிரி ஆண்குறி பெண்குறி என்று சொல்கின்ற பாலியல் உறுப்புகள், விரை, மூத்திரப்பை, பித்தப்பை, கடலை, இவைகளை எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனால் ரத்தங்களை நாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதை பிடிச்சி வேற யாராவது சாப்பிடுவதற்கு விற்பது அதுவும் கூடாது. பல இடங்கள் அது சர்வ சாதாரணமாக நடப்பதை பார்க்கிறோம். அது பற்றி மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நிறைய இறைச்சி கடைகளில் விரை அதையும் சேர்த்து என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னால் கறியோடு சேர்த்து அறுத்து கொடுத்துட்றாங்க.
குறிப்பாக பெரிய அளவில் ஆர்டர் செய்கின்ற விருந்துகளுக்கு மொத்தமாக தான் போடுறாங்க. அதை யாரும் தேடி தனியாகலாம் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அப்படி செஞ்சிடறாங்க. அது பற்றி இறைச்சி வியாபாரிகள் பெரும்பாலும் முஸ்லிம்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதுதான் நம்ம ஹலால் ஹராம் பற்றிய அந்த பிராணிகள் உயிரினங்கள் தொடர்பான விஷயங்கள். இது தவிர நமக்கு பிரச்சனைகளாக சிக்கலாக அமையக்கூடிய நிறைய விஷயங்கள் உண்டு. எல்லாவற்றையும் இங்கே கேள்வியாக எழுப்பி அதற்கு பதில் சொல்வதற்கான நேரம் போதாது. உதாரணமாக, உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணியை ஷரியா முறைப்படி அறுக்கணும்னு சொன்னீங்களே, சில பறவைகளை கவட்டையால் அடித்து அதை சாப்பிடுகிறார்கள். நான் ஏற்கனவே ஹலால் ஹராம் பற்றி சொல்லிட்டு வரும்போது, பறவைகளை பொறுத்த வரைக்கும் மற்ற உயிரினங்கள்ல கோரமான பல்லு, கோரப்படுத்தி அடிச்சு பிடிச்சி சாப்பிடக்கூடிய குணம். பறவைகள்ல நகம், அங்க எப்படி நாபுங்கிற பல்ல கவனிக்கிறோமோ அது மாதிரி பறவைகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நகம் வேறொரு உயிரினத்தை, வேறொரு பறவையோ வேற ஒன்றையோ வேட்டையாடி சாப்பிடக்கூடிய குணத்தை இயல்பாக கொண்டது. பருந்து, கழுகு மாதிரி அவைகள் தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ ஒரு பறவையை ஒருவர் கவட்டையால் அடிக்கிறார். அந்த கல்லு போய் அந்த பறவையில பட்ட உடனே துடி துடித்து கீழே விழுந்து விடுகிறது. இப்ப இவர் பிஸ்மில்லா சொல்லி அந்த கவட்டைய கல்ல அடிச்சாருன்னு சொன்னா அந்த பறவையை சாப்பிடலாமா அப்படின்னா கூடாதுன்னு சொல்றாங்க. கூடாது என்பதற்கு என்ன காரணம்? ஓடும் ரத்தம் உள்ள உயிர் பிராணிகளை பொறுத்த வரைக்கும் ஷரியா முறைப்படி 4 நரம்புகள் தெறிக்க அறுக்க வேண்டும் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இன்ஹாருத்தம் நடக்க வேண்டும், ரத்தம் பீரிட்டு வெளியே வர வேண்டும். சும்மா ஒரு பறவையை ஒரு கம்பால அடிச்சு கொன்றோம் அல்லது எதிலையாவது மோதி அது இறந்து போகிறது என்றால் அதில் ஓடிக்கொண்டிருந்த ரத்தம் உயிர் பிரிந்ததுமே அங்கங்க அப்படியே ஸ்டாப் ஆயிருது. ரத்தங்கள் ஆங்காங்கே தேங்கி விடுகிறது. அப்போ ரத்தம் வெளியேறுவது என்பது அங்கே நடக்கவில்லை. அது போன்றுதான் கவட்டையால் அடிக்கிற போது அந்த பறவை ரத்தம் உள்ளுக்குள்ளே உறைந்த நிலையிலேயே இறந்து போய் விடுகிறது. அதனால கூடாது. கவட்டையால் அடிக்கிறாங்க அல்லது துப்பாக்கியால சொல்றாங்க, அது ஒரு ஓட்டையை ஏற்படுத்தி அதன் வழியாக ரத்தம் வெளியே வருகிறது என்று சொன்னால் இவர் அதை இயக்கும் போதே அதற்கு தகுந்த மாதிரி பிஸ்மில்லா சொல்லியிருக்கிறார் என்றால் அப்பொழுது கூடும். இன்னொரு விஷயம், கவட்டையால் அடி வாங்கின பிறகு பறவை கீழே விழுந்து துடித்து கொண்டிருக்கிறது, இன்னும் இறந்து போகவில்லை. அப்புறமா இவர் கையில் பிடித்து கொண்டு அதை பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறார் என்று சொன்னால் அதுவும் தாராளமாக கூடும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பிரச்சனை ஹலால் ஹராம் விஷயத்தில், நாம் அறியாத விதத்தில் ஹராமான பணத்திலிருந்து ஒருவர் நமக்கு உணவு தந்து விடுகிறார், அதை நாம் சாப்பிட்டு விடுகிறோம். இப்பொழுது நம் மீது குற்றமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. நாம் அறியாத விதத்தில் நமக்கு யாராவது உணவு தந்தாங்க, நாம் ஒவ்வொரு முஸ்லீமும் நமக்கு தரக்கூடிய உணவில் ஏங்க இது ஹலாலான முறையில் சம்பாதிச்சதுங்களா, இது ஹலாலான முறையில் சமைச்சதுங்களான்னு கேட்பது கட்டாயமானா அப்படிலாம் கேட்க வேண்டியதில்லை. ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவர் அதற்குரிய முறையோடு தான் நடந்திருப்பார் என்று சொல்லி நம்புவது. ஆனால் நம்ம அதை மாதிரி நம்பி சாப்பிட்டோம், பின்னால் தெரிய வருதுன்னு சொன்னால் அதற்காக அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தாருல் உலூம் தேவ்பந்துடைய ஒரு ஃபத்வா தெளிவாக நமக்கு அதை சொல்லியிருக்கிறது. நீர்வாழ் உயிரினத்தில் இறால் சாப்பிடலாமா அப்படிங்கிற கேள்வி நம்மள நிறைய பேத்துக்கு இருக்கு. நிறைய இப்போ உணவகங்களிலையும் சரி, முஸ்லிம்கள் பரிமாறக்கூடிய விருந்துகள்லையும் சரி, இறால் ரொம்ப விரும்பி உண்ணப்படுது, உணவாக பரிமாறப்படுது. இறால ஹனஃபி மதுஹபை நான் ஏற்கனவே சொன்னேன், மீன் இனம் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் சாப்பிடலாம். யாராவது ஒரு காலத்தில், அதாவது முற்காலத்தில் வாழ்ந்த ஹனஃபி அறிஞர்கள் அவர்களுடைய ஆய்வு, அவர்களுடைய ஆராய்ச்சி அல்லது மற்ற ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து எல்லாமே என்ன சொல்லிக் கொண்டிருந்தது என்று சொன்னால், இறால் என்பது மீன் இனம் அல்ல அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்ததை வச்சு தான் ஹனஃபி மதுஹபில் அதை
தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஹனஃபி மதுஹபுடைய உலமாக்களிலேயே சில பேருக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குதுன்னு சொன்னால், அது மீன் இனம்தான் அப்படிங்கிற அபிப்பிராயம் இருக்கு. அந்த மாதிரி அபிப்பிராயம் இருக்கிற காரணத்தினால இதை சாப்பிடலாம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இறால் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருவேறு கருத்து ஹனஃபி மதுஹபுடைய உலமாக்களுக்குள்ளேயே இருக்கிற காரணத்தினால தாருல் உலூம் தேவ்பந்துடைய ஃபத்வாவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், அது சாப்பிடாமல் இருப்பது பேணுதல், சாப்பிட்டால் அது ஹராமை சாப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரியாகவெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல ஒருவர் ஒரு பிராணியை, ஒரு கோழியவே அறுக்கிறாருன்னு வைங்களேன், அறுக்கும் போது தலை துண்டாகி விடுகிறது. தலை துண்டாகிற மாதிரி அறுத்துட்டிய, அறுத்ததே கூடாதுன்னு சில பேர் பதறுவாங்க. அப்படித்தானா அப்படின்னு சொன்னா அப்படிலாம் கிடையாது. தலை துண்டாயிருச்சுனாலே ஹராமாயிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா தலை துண்டாகிற விதமாக அறுக்கும் இந்த செயல் இருக்கு இல்லையா, இது மக்ரூஹ் அப்படின்னு கிதாபுகள் எழுதுறாங்க. துருல் முக்தாருடைய கிதாபில் இப்படி ஒரு வாசகம் வருகிறது. குரிஹ குல்லு தஅதீபின் பிலா ஃபாயிதத்தின் மிஸ்லு கத்இர் ரஅஸி வஸல்ஹி கப்ல அன் தப்ருத. ஒரு பிராணியை அறுத்தோம், கொஞ்ச நேரம் நல்லா துடித்து அப்படியே அந்த துடிப்பெல்லாம் நின்று போகும். அப்படி அதனுடைய சூடு தணிவதற்கு முன்பே அதை உரிக்கிறதுக்கு அவசரப்படுறாங்கல்ல, அது மக்ரூஹ் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி தான் அறுக்கும் போது ரொம்ப வேகமாக கத்தியை பயன்படுத்தி தலையே துண்டாகிற விதத்தில், ஏன்னா ரத்தம் வெளியேறுவதற்கு தேவையான அளவு அதில் வேதனை ஏற்படுவது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நரம்புகளையும் தாண்டி அதனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் துண்டாகிற விதத்தில் நம்ம அறுக்கிற போது அதுக்கு வேதனை அதிகமாகும் இல்லையா. அதனால அது மக்ரூஹுன்னு தான் இருக்கே தவிர, தலை துண்டாகிவிட்டால் அது சாப்பிடவே கூடாது என்பது போன்று நினைப்பது அது தவறாகும். அல்லாஹுடைய கிருபையினால நான் இந்த ஹலால் உணவு பிரச்சனைகளிலே தொகுத்து வைத்திருந்த மிகுதமான விஷயங்களை இந்த சபையிலே நான் சமர்ப்பித்திருக்கிறேன். இது விஷயத்தில் இன்னும் சில கேள்விகள் கூட இருக்கிறது. உதாரணமாக கோழிகளுக்கும் சரி, ஆடு மாடு பண்ணை வைத்திருக்கிறவங்க அதற்கு புரோட்டீன் தீனிகள் வாங்கி போடுறாங்க. அதை தயாரிப்பதில் நிறைய ஹராம் கலந்து வருது அப்படிங்கிறது மாதிரியான சிக்கலான மசாலா இருக்குது. கோழி ஹலால் தான், ஆனால் அதுக்கு போடப்படக்கூடிய தீனில ஹராமானது பன்றி கொழுப்பு அல்லது பன்றியினுடைய வேற ஏதோ உறுப்பு அல்லது அனுமதிக்கப்படாத வேற ஏதோ ஒரு பொருள் அந்த தீனில கலந்து விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கலான விஷயத்தை ஃபத்வாவாக கேட்டிருந்தாங்க. அதற்கு தாருல் உலூம் தேவ்பந்தில் என்ன ஃபத்வா கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால், முழு தீனியிலையும் ஹராம் என்பதல்ல, அந்த தீனியில கலந்திருப்பதாக கருத்து வருது இல்லையா, அது உறுதியான முறையில் அப்படித்தான் கலந்து செய்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரிய வந்தால் அது போன்ற தீனிகளை நாம் கோழிகளுக்கு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஒரு காலம் அப்படி பயன்படுத்தி இருந்தால் அதனால் கோழியை சாப்பிடுவது ஹராம் ஆயிடுமா அப்படின்னு சொன்னால் ஹராம் ஆகாது. அது விஷயத்தில் ஃபிக்ஹ் கிதாபுகளில் வேறொரு மசாலாவை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. ஒரு பறவையோ ஒரு உயிரினமோ அசிங்கத்தை அசுத்தத்தை சாப்பிட்டு விடுகிறது அல்லது சாப்பிடக்கூடாத வேறொரு பிராணியை சாப்பிட்டு விடுகிறது, அதனுடைய அசராத் இதனுடைய இறைச்சியிலே இருக்கிறது என்று சொன்னால் கூடாது. ஆனால் அதனுடைய துர்நாற்றமோ எதுவுமே இல்லை என்று சொன்னால் கூடும். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது கோழிகளுக்கு தீனியாக போடக்கூடிய அந்த தீனியில ஏதாவது ஹராம் கலந்திருக்கிறது என்று நமக்கு தெரிய வந்தால் அந்த தீனியை போட்டு வளர்ந்த கோழிகளை சாப்பிடுவது ஹராம் என்று பொத்தம்பொதுவாக முடிவு செய்ய முடியாது. ஆனால் யார் கோழி பண்ணை வைத்து வளர்க்கிறார்களோ இந்த தகவல் உறுதியானதற்கு பிறகு அது போன்ற செயல்களிலிருந்து அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எனக்கென்று வழங்கப்பட்டிருந்த அனுமதிக்கப்பட்டிருந்த நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால நான் என்னுடைய ஆய்வுரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். ஹசரத் அவங்க ஏதோ கேட்கணும்னு விரும்புகிறாங்க. சாதிகஜத்தை அனுமதிக்கிறீங்களா? ஏதோ கேட்குறாங்க அஜத், சொல்லுங்க. ஹனஃபி மதுஹபில் நண்டு என்பது மீன் இனத்தை சார்ந்ததல்ல. ஷாஃபி மதுஹபில்
கடல் வாழ் உயிரினம் எதுவாக இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற அனுமதி இருக்கிறதுனால ஷாஃபி மதுஹபில் அதுக்கு அனுமதி இருக்குது. ஹனஃபி மதுஹபுக்காரவங்க அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.